இருக்கக்கூடிய அழகு அப்படி ஒரு அழகு. அப்ப திருப்பாறு கடலுக்கு வந்தவங்க தெய்வ அமிர்தம் கிடைக்கணும்னு சொல்லித்தான் கடலை கடைந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொன்றாகவே வந்து பிறக்கும் போது அகலிகையை கண்ட உடனே அரசு அரக்க குலத்துல உள்ளவங்க எல்லாம் இவ எனக்கு தான் வேணுமுங்க, தேவர்கள் மூவர்கள் இவ எனக்கு தான் வேணுமுங்க. ரெண்டு பேருக்கு பிச்சா கொடுக்க முடியும் பண்றமா? அவன் இருக்கிறது ஒரு பெண்ணு, அசுரர்களும் காக்காங்க தேவர்களும் காக்காங்க, என்ன செய்ய முடியும்? அப்ப இவங்க இரு பேர்களுக்கு இடையில ரெண்டு கூட்டத்துக்கு நடுவுல சண்டை ஒண்ணு வருது. ஆமா, பார்க்கடலை கடைவதையும் தூர போட்டான். சரிதானே? பாம்பு வாழையை விட்டுட்டான், பாம்பு தலையும் விட்டுட்டான். ஏ எனக்கு எனக்கு இவங்க எனக்கு பார் எனக்கு அப்படிங்காங்க ரெண்டு பேரும். சரி, அப்ப சிவபெருமான் பார்த்தா என்ன செய்கிறார்? எப்பா தேவர்கள் மூவர்கள் என்னையா எல்லாரும் இங்க வாங்க. ஏ அசுர அரக்கர்களே நீங்கள் இங்க வாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துங்க அகலியவ கண்ட உடனே அழகுல மயங்கி இப்படி திருப்பார் கடலுக்கு வந்த வேலையை மறந்துட்டீல. உனக்கு எனக்குன்னு நீங்க அடிபடி போடுவீங்க. நான் சொல்லுகிற ஒரு நல்ல யோசனையை கேளுங்கப்பா. சொல்லுங்க ஐயா. எல்லாரும் இங்க கரைக்கு வாங்க. முதல்ல இந்த அகலிகை பெண்ணு மேல யார் ஒருவர் ஆசைப்படுதீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு ஒரு சின்ன போட்டி. என்ன போட்டி? போட்டிக்கு போறியா நீ? நான் வேணா போறேன், சாப்பாடு போட்டிக்கு வேணா போறேன். பெண்ணு வேண்டாமோ? ஆமா, பெண்ணு வேண்டாம், எனக்கு எது வேண்டாம், சாப்பாடு இருந்தா போதும். சாப்பாடு சோறு கண்ட இடம் தான் உனக்கு சொர்க்கம். அதுல வேணா போட்டி வச்சு பாருங்க, யாரு கூட சாப்பிட்டான்னு பாப்போம். அடிச்சு விளையாடிடுவான், அடிச்சு முளைக்கிருவ. ஆமையா, அதனால அந்த போட்டியெல்லாம் வைக்க முடியாது. ஆமா, இப்ப இட்லி எல்லாம் காலியா போச்சு. சரி, அதனால இந்த போட்டிக்கு வாரதா இருந்தா வா. அப்படியா? இல்லன்னா கேளு. என்ன போட்டி சொல்லுங்க. இந்த அகலிகை மீது யார் ஒருவர் ஆசைப்படுகிறீர்களோ செய்தாங்க, ஏற்பாடு செய்தாங்க. அதாவது தண்ணிக்குள்ள யாரு கடைசியா வாரியோட முங்கி அவங்களுக்கு தான் அகலியை கட்டி கொடுக்க முடியும்னு அப்படியே மும்மூர்த்திகள் இருந்து சேர்ந்து சொல்லுகிறார்கள். சொல்லும் போது அங்க என்னதாகி நடக்கு? அப்ப அசுரர்கள் தேவர்கள் யாவர்களுமாக இணைந்து திருப்பாறு கடலுக்குள்ள அகலிகை மேல ஆசைப்பட்டு அவ்வளவு பேரும் கடலுக்குள்ள போய் இறங்குறாங்க. ஆனா கடலுக்குள்ள இறங்குனவங்க அசுர அரங்கனால இருக்க முடியல. அவன் எப்படிப்பட்ட உரு? அவனே அவசரப்பட்டவன். அவன் அவசரப்பட்டவன், 5 அறிவு உள்ளவன், அரக்க புத்தி இருக்கும். ஆமா, மூர்க்க கோணம் இருக்கும். சரி, இருக்கணும்ல, இருக்க முடியாது. அப்ப இந்த அசுர அரக்கர்களால உள்ள இருக்க முடியல. தேவர்களாவது என்னத்தையாவது அவன் இருக்கவங்க என்னத்தையும் உள்ள இருந்துட்டு வந்துருவோம்னு போயிட்டான். சரி, இந்த அசுர அரக்கை சாப்பிடுவான், கொரட்டை போடுவான், உறங்குவான். அத்தனை பேருக்கும் தொந்தி வயிறு யானை தொந்தி மாதிரி இருக்க அவனால உள்ள இருக்க முடியுமா? மூச்சு அடக்க முடியல. அத்தனை பேரும் உள்ள போனவே மெது மெதுவா ஒவ்வொருத்தனா வெளியே வரான். அதுக்கு பிறகு தேவர்கள் கூட்டம் எல்லாம் உள்ள இருக்கு. முங்குனவனும் இருக்கான், முதுகு நனையாதவனும் இருக்கான், 10 நிமிஷம் இருந்தவனும் இருக்கான், 1 நிமிடம் உள்ள போனவனும் இருக்கான், போய் காலை நினைச்சிட்டு வந்தவனும் இருக்கான். தண்ணிக்குள்ள சில பேருக்கு தண்ணியில கண்டோம்பாங்க. இன்னைக்கும் ஏதாவது ஒரு கடலுக்கு குளிக்க போறோம்னு வைங்க, சில பேர் கடலுக்குள்ள போக மாட்டான், பயப்படுவான். அதை வந்து நம்மளை இழுத்துட்டு போயிருமோ அப்படின்ட்டு. அப்போ அத மாதிரி தேவர்கள் எல்லாம் உள்ள போனவனும் இருக்கான், வெளியே வந்தவனும் இருக்கான். சில பேர் திருச்செந்தூர் போவாங்க. திருச்செந்தூர் போகும்போது அப்படி கடல் குழுவை முங்கதுக்கு கஷ்டப்படுவாங்க. சில பேர் என்ன தெரியுமா, கடல் தண்ணியை கோதி தலையில் தொலைச்சுக்கிடுவாங்க. தொலைச்சிட்டு நானும் கடல்ல குளிச்சோம்னு மூவர்களும் யாவருமாக இணைந்து ஆமையா கடலுக்குள்ளே முங்கி இருக்குகின்ற பொழுது தேவர்கள் யாவருமா முங்கிக் கொண்டு இருக்கும் போது மூச்சடக்க முடியாமல் கரையதற்கு வாரபோது மூச்சடக்க முடியாதவர்கள் கரையேறி வந்தார்கள். சிலது பேர்கள் மட்டும்தான் உள்ள முங்கி இருக்காங்க. சிலது பேர்கள் உள்ள முங்கி இருக்காங்க. அதுலயும் ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கொண்டு இருக்கும் போது தெய்வந்திரனானவருக்கு இந்த அகலீக மேல எல்லாம் அவருக்கு அளவில்லாத ஆசை உண்டு. தெய்வேந்திரனுக்கு மனசுக்குள்ள அகலிகை மேல அளவில்லாத அன்பு அளவில்லாத காதல். அவளை எப்படியாவது நம்ம கைபிடிக்கணும். ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவ கூட வாழணும் அப்படின்னு சொல்லி அகலிகை மேல உள்ள
ஆசையை கொண்டு தெய்வேந்திரன் உள்ள போய் முங்குன்னு முங்கி உட்கார்ந்துருக்காரு. சடைக்கு முங்கி இருக்க எல்லோரும் வெளியேறி வராங்க. கடைசி நேரத்துல இரண்டு பேர் மட்டும் தான் உள்ள இருக்காங்க. யாரு? 2 பேர். யாரெல்லாம்? ஒண்ணு தெய்வேந்திரன், இன்னொன்னு கௌதம் வைராக்கியத்தோட உள்ள இருக்காரு. ஆமா, போட்டியில ஜெயிக்கணும் எப்படியாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்ப இந்த அகலிகை மேல ஆசைப்பட்டு தெய்வேந்திரனும் உள்ள இருக்க கடைசி நேரத்துல தெய்வேந்திரனும் கௌதம மகாரிஷியும் தான் வெகு நேரமா உள்ள இருக்காங்க. ஆமா, அப்போ கடைசி நேரமாச்சு. தெய்வேந்திரன் யோசித்து பார்த்தா நம்ம கடலுக்குள்ள வந்து இவ்வளவு நேரமாகி விட்டது, மணிக்கணக்காச்சு, நம்ம மட்டும்தான் இருக்க போறோம், அகலிகை நமக்கு தான் அப்படின்னு தன் மனதில மன்மதை கொண்டு தெய்வேந்திரன் வெளியே வந்தான். தெய்வேந்திரனுக்கு நினைப்பு தானே பிழப்பு கிடைக்க போகுது. அவன் இருந்தானே கூட கொஞ்ச நேரம் இருந்தானே. ஆமா, கடைசி எந்திரிச்சு அவர் வர்றாரு. யாரு? தெய்வேந்திரன். அங்க கடைசியில் அங்க இருப்பது யாரு? கௌதம முனிவர் தான் இருக்காரு. அவன் உட்கார்ந்து இருக்கும் போது பார்த்தார். வெகு நேரம் கழிச்சு கௌதம முனிவர் எழுந்து பார்த்தார். கடைசியில கௌதம முனிவர் தான் வந்து கொண்டிருக்காரு. ஆமா, அதுக்கு முன்னாலே தெய்வேந்திரன் வந்துட்டாரு. அப்போ அப்படியே தேவர்கள் 3 சபையில வச்சு பகவான் விஷ்ணு பிரம்மா 3 பேரும் தீர்ப்பு சொல்லுறாங்க. கௌதம மகாரிஷி கடைசியில எந்திரிச்சு வாராரு. தெய்வேந்திரன் நமக்கு தான் பொண்ணுன்னு வந்தார். பொறுப்பா ஏன்னா நீ மட்டும்தான் இருக்கன்னு நினைச்சியா? கூட்டத்துல ஒரு ஆளை காங்கலையே, நீ யாருன்னு கண்டுபிடி பாப்போம் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே கூட்டத்துல அவருக்கு தான் பெண்ணை கொடுக்கணுமோ? அவருக்கு தான் வேலை கூட. அங்க போவ இங்க போவ அலப்புற பிடிச்ச மனுஷன். உண்மைதானே? சரிதானே? கஷ்டமே அவருக்கு தான் ரொம்ப இருக்கு. சரி சரி, அப்படி கௌதம முனிவரை மத்திரம் காணும். கடைசி நேரத்துல கைலாசத்திலே அகலிகை பெண்குடியால் மீது ஆசைப்பட்ட தெய்வேந்திரன், தெய்வேந்திரா நீதான் மிச்சம் இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. கூட்டத்துல ஒரு ஆளக்காங்கலையே, நீ தேடி பாத்தியாப்பா? அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. தெய்வேந்திரனுக்கு பின்னாலே கௌதம மகாரிஷி எழுந்தரித்து வருகிறார். அவருக்கு பின்னால ஆளே இல்ல. அவர் தான் வெற்றி பெற்றவர் இந்த போட்டியில. ஆமா, அறுத்து விட்டால் ஆயிப்போச்சு. அப்ப இந்த கௌதம மகாரிஷி தானப்பா போட்டியில ஜெபித்திருக்கிறார் அப்படின்னு அகலிகையர கௌதம மகாரிஷி இடத்திலே ஒப்படைத்து விட்டாரு. அவருக்கு பணிவிடை செய்யும் பெண்ணாக மனவாட்டியாக அவரோடு இருக்கும்படியாக ஒப்படைத்த உடனே கௌதம மகாரிஷியும் அகலிகை பெண்கொடியுமாக கைலாசத்திலே இணையும் போது பார்த்தா இந்த அகலிகை போயும் தெய்வேந்திரா கடலுக்குள்ள போய் உன்னால முங்கி இருந்து என்ன மனம் முடிக்க உன்னால முடியலையே, எல்லாம் என்ன ஆம்பளை அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள கண் சாடையில பேசினான். அப்ப தெய்வேந்திரன் பார்த்தா, அடியே அகலிகை, ஒரு நாள் ஒரு பொழுதுனால இன்றைக்கல்ல என்றைக்காவது, ஒரு நாள் அல்ல ஒரு பொழுதாவது உன்னோட நான் கண்டிப்பா வாழ்ந்தே திருவேன். அப்படின்னு இவன் கஞ்சாடையில சொல்லுகின்றான். அப்ப இருவருக்கு இப்படி கஞ்சாடையில மனதில் நினைச்ச உடனே அகலிகவும் கௌதம மகாரிஷியும் சேர்ந்து எங்க வராங்க? அந்த காட்டுக்குள்ள ஆசிரமத்துல இருக்காங்க. அப்ப ஆசிரமம் தன்னதிலே அமர்ந்திருக்கும் நாளையில வாழ்ந்து வரும் வேளையில கௌதம மகாரிஷியும் அகலிகை பெண்குடியுமாக இதோ இந்த ஆசிரமத்துல தான்ப்பா அவங்க வாழ்ந்து வந்தாங்க. சில நாளா வாழ்ந்து வரும்போது அகலிகையோட அவர் என்னைக்குமே இணையல. அவளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்ணாத்தான் இவ இருந்தா. ஆனால் அவர் சுண்டு விரல் கூட இவ மேல பட்டது கிடையாது. அவர் ஒரு ரிஷி. ரிஷி இல்லையா? 3 ஆசையும் வெறுத்த முனிவர். அவர் ரிஷியை வந்து தொட முடியுமா? முடியாது. அப்ப இந்த ரிஷியாகப்பட்டவர் போட்டியில ஜெபித்ததுனாலதான் அவன் கூட அகலிகை கொடுத்தாங்க. அப்ப இந்த ஆசிரமத்தில் அவங்க இருவேர்களும் குழுவிருந்து வருகின்ற போது அப்படி வாழ்ந்து வரும் நாளையில அந்த ஒரு நாள் தினமணி இந்த சண்டாள தெய்வந்திர என்னால எண்ணமல்ல அவ எண்ணிருந்த மனமொழி அகலிகை மீது ஆசைப்பட்ட தெய்வேந்திரன் என்னைக்கிடா அதுக்கு நாள் கிடைக்கும்னு காத்திருந்தான். அப்ப எதிர்பார்த்து காத்திருக்க ஒரு நாள்
இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டு நிஷ்டைக்காகவே செல்கிறார். அப்படி செல்லும் போது அந்த நேரத்தை இவன் கண்டான். தேவேந்திரன் அவரை போலவே வடிவத்தை எடுத்து கௌதம மகரிஷியை போல் வடிவங்களை எடுத்து அகலியை தனியாக இருக்கும் போது தேவேந்திரன் அங்கு வந்தான். தேவேந்திரன் உள்ள வந்த உடனே அகலிகைக்கு அவன் தான். தேவேந்திரம் அவளுக்கு தெரியல. ஏன்னா கௌதம மகரிஷி சொரூபத்துல எல்லாம் இருக்கா. அப்ப அகலிகைக்கும் தெரியல. தேவேந்திரன் வந்தது யாருக்கு தெரியும்? ஆனா அகலிகை சொன்னா ஐயா அவங்க வீட்டுக்கார மாதிரி வேஷம் போட்டிருக்காருல்ல. வேஷம் போடும் போது ஐயா இப்பதானே நீங்க பூஜை பண்ண போனீங்க, மூலியமா முடிச்சுட்டு வந்துட்டீங்க பூஜைய அப்படின்னு கௌதமி கேட்ட. அதாவது அகலிகை கேட்ட போது இவர் மூச்சு விடல, பேச்சு விடல, சத்தம் கொடுத்துட்டா தெரிஞ்சுக்கிடுவா. அப்படின்னு தேவேந்திரன் அரண்மனையில ஆசிரமத்தில் நிற்கும் போது கௌதம மகரிஷியாகப்பட்டவர் இதனையே தெரிந்து கொண்டு மறுபடியும் ஆசிரமத்துக்கு திரும்பும் போது இவர் வருவதை கண்டால் தெந்தால தேவேந்திரன் அவன் சண்டால தேவேந்திரன் பயம் இருக்கும்ல. அடுத்த முன்னாடி மேல ஆசைப்பட்டாம்னா அவனுக்கு எவ்வளவு சேட்டை. அடமலை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அடமலை நல்லா பெஞ்சுக்கிட்டு இருக்கும், வாடகை அடிக்கும். சில பேர் தண்ணி கேட்பாங்க, என்னது குடிக்கிறதுக்கு, எங்க வந்தேன்னு கேட்டா பஞ்சாங்கம் பார்க்க வந்தம்மா அப்படிமா. அந்த கதை போல இவன் ரூபத்தை எடுத்து அப்படி பூன ரூபம் கொண்டு அப்ப சண்டால தேவேந்திரா அகலிகை மீது உள்ள ஆசையை கொண்டு என்ன மாதிரி வேஷத்தை எடுத்து இந்த இழிவான செயலை நீ செய்திட்டியப்பா அப்படின்னு சொல்லி அந்த தேவேந்திரனுக்கு இவர் சாபத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? தேவேந்திரா, ஒரு பெண் மீது இவ்வளவு மையல் கொண்டு இந்த வேலையை நீ செய்ததுனால உன்னுடைய அங்கமெல்லாம் 1000 பெண் குறிகளாக உருவாக கடவுது அப்படின்னு இவர் சாபத்தை கொடுத்தார். அவனால வெளியில லாண்ட முடியுமா? அங்கமெல்லாம் அப்படி ஒரு தோஷம் இருந்துச்சுன்னா 1000 கண்களா போகும்னு அவர் சாபத்தை கொடுத்தா வெளியே வர முடியுமா ஐயா? வர முடியாது. அப்ப தேவேந்திரன் கேட்டானா, ஐயா இந்த சாபத்தை நீங்க எனக்கு கொடுத்துட்டே நான் ஒரு பக்கம் போக முடியுமா, வர முடியுமா? முடியாது. என்ன பாக்குறவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, ரொம்ப பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் பணிந்து நின்று மன்னிப்பு கேட்டான். சரி, கௌதமர் மறுபடியும் சொன்னார், தேவேந்திரா நான் சொல்லுகிறதை கேளு. நான் கொடுத்த சாபம் வந்து உன்னுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவர்கள் பார்வைக்கு அது தெரியாது. போன அவர் மன்னிச்சு கொடுத்து தேவேந்திரன் அனுப்பினார். அந்த அகலிகை பெண்கொடியால் வந்தார். அடியே அகலிகையே, கட்டியின் கணவன் என்று உனக்கு யாரென்று தெரியவில்லையா? நீ இனி கல்லாக போக வேண்டும் என்று அவர் சாபத்தை கொடுத்த போது சாபத்தை கொடுத்த உடனே அகலிகை கல்லா மாறக்கூடிய நேரம். அது கல்லியே வெள்ளக்கல்லு செவலக்கல்லு கிடையாது, கருங்கல்லா போகணும்னு சொன்னாரு. தன்னுடைய கணவனுக்கும் அடுத்தவனுக்கும் தெரியாம வித்தியாசம் தெரியல, நீ கல்லா இருந்துட்ட, அதனால நீ கருங்கல்லா போகணும்னு அவளுக்கு சாபத்தை கொடுத்தார். அப்ப அவளும் கேட்டாளா, ஐயா தெரியாதனமா நடந்ததுக்கு நீங்க என் மேல கோவப்பட்டு நீங்க சாபத்தை கொடுத்துட்டீங்க, ஆனா இதுல இருந்து எனக்கு என்னைக்கு விமோசனம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அப்பந்தான் இந்த கௌதம மகரிஷி சொன்னாரா, என்ன சொல்லுகிறார்? அச்சுதனாகிய என்பெருமா என்னைக்கு அதர்மத்தை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் அயோத்தியாபுரி வட்டணத்தில் அவதாரம் செய்து இந்த பாதையா வாராரோ அவருடைய திருப்பாவை என்னைக்கு உன் மேல கல்லு மேல படுது அன்னைக்கு உனக்கு விமோசனம் அப்படின்னாரா அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு இந்த விவரத்தை தான் அவர் சொல்லிக்கிட்டு வராரு. ஸ்ரீராமனுடைய பாதமானது கருங்கல்லின் மீது படுகின்றது, அந்த கண்ணனோட பாதமானது கருங்கல்லு மேல விழுந்திடுமா, கருங்கல்லின் மீது பட்ட போது அது கல்லாக இருந்தது அழகு பெண்ணாக வாரா
அகலிகை. ஆமையா. அப்பந்தான் அவர் விவரத்தை சொல்லுகிறாரு. சரி. அதை கேட்டுக்கொண்டே வரும்போது ஆசிரமத்துக்கு முன்னால இருந்த கருங்கல்லு மேல ஒரு பாதம் பட்டுச்சு. அப்பன் சொல்லி முடித்தாரா. எப்படி சொல்லி முடித்த உடனே இந்த அகலிகை விடுதலை வச்சு விமோச்சனம் வாங்கி வந்தா பாருங்க. அப்பந்தான் விஸ்வாமித்திரர் கண்ணிலை கண்டார். அப்பா என் மகனே விஸ்வாமித்திர மாமுனிவர் என்ன சொல்லுகிறார்? என் மகனே ஹரிராமா, சாதாரண பிள்ளை இல்ல, தெய்வ குழந்தையப்பா அப்படின்னு தோள்ல கையை போட்டு மறுபடியும் ஆவி சேர்த்து அணைத்து உன் கைவனத்தை அங்கு கண்டேன், உன் கால்வனத்தை இங்கு கண்டேன் மகனே. உன்னை என்னவென்று நான் சொல்வது? நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் குடும்பம் வாழ்க, குல கோத்திரம் வாழ்க, வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக்களை தெரிவிக்க அப்பமும் ஸ்ரீராமன் கேட்டார், ஐயா உங்க கூடயே நாங்க பின்னால தொடர்ந்து வாரோம், எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீ சொல்லவே இல்லையே. அப்பா ஹரிராமா, அதையும் நான் சொல்லுகிறேன், பின்னாலே நீ வா, நான் ஒண்ணு ஒண்ணா உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர மாமுனிவர் அந்த இடத்தை விட்டு அகலிகைக்கு விமோச்சனம் கொடுக்க அகலிகைக்கு விமோச்சனங்களை கொடுத்து விட்டு அவருக்கு உடனே கௌதம மகாரிஷி அந்த இடத்துக்கு தோன்றுதார். அவர்கள் இருவர்களும் இணைய அப்ப ஸ்ரீராமமூர்த்தி ஆகப்பட்டவர் விஸ்வாமித்திரர், இளைய பெருமாள் லட்சுமணர், அங்கே மூவேர்கள் ஒன்று கூடி எங்க எங்க போனோமானா நாட்டிலேயும் நல்ல நாடு, அவர்கள் புகழும் நாடு, ஓடமாலை ஒளியும் நாடு, ஒளிந்தென்று வீசும் நாடு, தனியா வில்லு பிடிக்காவோ கோயில் வரலாறு என்ன விவரம்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல, கேட்டுட்டு வந்து நமக்கு சொல்லி கொடுக்க கேளுங்க. அப்ப மிதிலாபுரி வட்டணத்தை ஆண்டு வருகிறார் ஜனக மகாராஜா. ஜனக மகாராஜா ஆண்டு வரக்கூடிய நாளையில 1000 மந்திரி 64 தலையாரிமார்களும் மந்திரிகள் பிரதானிகள் மற்றும் உள்ள சயனிகளோடு சேனாதி படைகளோடு சிறப்பாகவே ஆண்டு வருகின்றார். அப்ப ஆண்டு வரக்கூடிய நாளையில அவருக்கு நஞ்சை புஞ்சை நிலம், காணி காட்சி நிலம், மண்ணு மனை பொண்ணு பொருள் ஏகபோக வசதி, எக்கச்சக்கமா செல்வாக்கு. அப்ப தன்னுடைய நிலத்தில அரண்மனையில் உள்ள வேலையாட்களை அனுப்பி உழவு செய்து பயிரிடும்படியாக அனுப்பி வைத்தார். உழவு செய்து பயிரிடும்படியாக அனுப்பி வைத்த போது வேலையாட்கள் எங்க வராங்க? அவருடைய சொந்த நிலத்துக்கு வராங்க. சொந்த நிலத்துக்கு வந்து கலப்பையை போட்டு அந்த நிலத்தையே உழுது கொண்டிருக்கிறார்கள். கலப்பை போட்டு அந்த நிலத்தையே உழுது கொண்டிருக்க அப்படி
இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு கொழு முளையை எடுத்து தூர வச்சுட்டு தட்டுத இடத்துல தோண்டுதாங்க. ஆமா மரத்தில் உள்ள வேறு கண்டு தட்டிருக்குமா தூர உருவிட்டு அப்படியே உள்ள தோண்டி பார்க்காங்க. சரி அப்போ மண்வெட்டியை கொண்டு தோண்டி பார்க்கும் போது மண்வெட்டியை வைத்து தோண்டி பார்க்க அழகான ஒரு பேழை பெட்டி. பேழை பெட்டினா என்ன தாத்தா? பேழை பெட்டின்னு சொன்னா அந்த காலத்துல பேழைன்னு சொன்னா சரி அது எதுக்கு வேணாலும் சம்பளம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு நல்ல மரப்பெட்டியா மரப்பெட்டி சரி அதுக்கு தான் பேழைன்னு சொல்லுவாங்க. பேழை பெட்டி சொல்லுவாங்க. சரி ஒரு பேழை பெட்டியிலே ஆமையா பேழை பெட்டியை கண்டு என்னையா பொக்கிஷம் இருக்குமா இருக்குமா இல்ல செல்வம் இருக்குமா இருக்குமா இல்ல காசு பணம் இருக்குமா இருக்குமா என்ன இருக்கும்னு தெரியல அந்த பெட்டியில. ஆமையா பேழை பெட்டியவே கண்ட பொழுது அந்த பெட்டியை எடுப்பா சுத்தி நிக்கான். ஒருவேளை பொண்ணு இருக்குமோ பொண்ணே மாதிரி ஆளா இருந்தா ஒத்தையில கொண்டு போயிடலாம் சாப்பிடலாம் நினைப்பான். ஆனா அவங்க அரச மன்னனுக்கு விசுவாசமா இருந்தாங்க. நம்மள மாதிரி மனுஷங்களா இல்ல இல்ல நம்மள மாதிரி இருந்தா நாட்டுல மழை வருமா ஐயா? சரி சேர்ந்து தானே சொல்லிருக்கு. சேருக்கு அப்படித்தானே இருக்கும். அப்ப இந்த பேழை பெட்டியை திறம்பு வாக்க வேண்டும் என்று எல்லோரும் சுத்தி நிக்காங்க. அரச மண்ணே பெட்டியை திறங்கப்பா என்னத்த இருக்க போகுது என்ன இருக்க போகுது அப்படின்னு அந்த ஜனக மண்ணே பேழை பெட்டியை திறக்க சொன்னார். அந்த பேழை பெட்டியை திறக்கும் போது அழகான பெட்டி அழகு பெண் குழந்தை ஒன்று அந்த பேழை நல்ல பெட்டிக்குள்ள ஒரு பெண் குழந்தை இருக்குறையா. அவள் பெயரே சீதாதேவி. சீதாதேவி அழகு ஜானகியா தான் பிறந்தாள். சீதாதேவியாகப்பட்ட ஜானகி சும்மா ஒண்ணும் பிறக்கல. பேழை பெட்டிக்குள்ள சிவ தனுஷோடு வந்து பிறந்திருக்கிறார். சிவ தனுஷு மட்டும் இல்லாம ஒரு ஓலை சுவடி ஒன்று இருந்ததா. அந்த ஓலை சுவடியை எடுத்து வாசித்து பார்த்தார்கள். ஓலை சுவடியில என்ன எழுதியிருக்கு? பேர்பட்ட பூமாதேவியின் பிள்ளையாகப்பட்ட இந்த சீதாதேவி சீதாதேவியோடு பிறந்தது இந்த சிவதனுசு. சிவதனுசு சீதாதேவி வளர வளர அந்த சிவதனுசு வளருமா. சீதைக்கு ஒரு வயதுனா அந்த சிவதனுசுக்கு ஒரு வயது. சீதைக்கு 2 வயதுனா சிவதனுசுக்கு 2 வயது. அப்ப சீதாதேவி